வணக்கம். வாய்ஸ் ஆஃப் காப்பியாவில் இன்றைக்கி லைவ் போடுவது எப்படின்னு பார்க்க போகிறோம். உங்கள் ஃபோனில் யூடியூப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ப்ரொஃபைலு உங்கள் சேனலை எடுத்துக்கோங்க. உங்கள் சேனல் எடுத்த உடனே நீங்கள் லைவுன்ற ஆப்ஷன் நடுவில் ப்ளஸ்ன்னு காமிச்சது பாருங்கள், அதை தொட்டிங்கன்னா வீடியோ, ஷார்ட்ஸு, லைவு, போஸ்ட்டுன்னு வரும். லைவுன்னு தொடுங்க. நீங்கள் நேரடியாக முகம் காட்டணுன்னா முகம் காட்டி பேசலாம். இல்லைன்னா பேக் கேமரா ஆன் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இந்த கேமரா சிம்பிள் இங்கே காமிச்சே பாருங்கள், அதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லோகோ மட்டுமே இந்த ஸ்க்ரீனில் தெரியும். நீங்கள் தெரிய மாட்டீங்க. உங்கள் வீட்டோடைய பொருளோ இல்லை உங்கள் லொக்கேஷனோ எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் டைட்டிலில் நீங்கள் லைவ் போடுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டைட்டில் தினம் லைவுன்ற வார்த்தையை மட்டும் இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு டைட்டில், அப்படி உங்களுக்கு டைட்டில் கொடுக்க தெரியலையா, அன்னைக்கு உள்ள டேட்டு போட்டுட்டு வாங்க பேசலாம் அப்படின்னாவது போடுங்க. ஸோ மாற்றங்கள் இருக்கணும் எல்லா லைவ்லையும். அதே மாதிரி மேலே காட்டுற விசிபிலிட்டி பப்ளிக்கில் வைக்கணும். அப்போ தான் வெளியில் இருக்கிறவங்க நம்மளதில் கலந்துக்க முடியும். கோ லைவ் டுகெதர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்குது. உங்களுக்கு யாராவது ஜாயின் பண்ணி லைவ் போடணுன்னா நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அது வேண்டாம். டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு ஹேஷ்டேக் கொடுத்து நீங்கள் என்ன டாபிக் கொடுக்குறீங்களோ அதை இங்கே எழுதிடுங்க. நான் யூடியூப் டிப்ஸ்ன்னு கொடுத்துறேன் பாருங்கள், அந்த மாதிரி. ஸோ தேடுறவங்க உங்கள் லைவ் பிடிச்சதுன்னா எடுத்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா ஷெட்யூல் ஃபார் லேட்டர்னால் நீங்கள் லேட்டராக டைம் செட் பண்ணி ஷெட்யூல் பண்ணிக்கலாம். அடுத்து அட்வான்ஸ் செட்டிங்கில் அலோ சேட், அலோ ரியாக்ஷன்ஸ் எல்லாம் ஆன் பண்ணி வச்சுடுங்க. கீழே இருக்கிறது ஆன் பண்ணக்கூடாது, ஏன்னா அது ப்ரமோஷனுக்கு உள்ளது. இப்போ நெக்ஸ்ட்டு டச் பண்ணிவிட்டு கிட்ஸுக்கா அப்படின்னா நோ, இட்ஸ் நாட் ஃபார் கிட்ஸ் அப்படின்றத அதை டிக் பண்ணி வச்சுருங்க கண்டிப்பாக. ஏன்னா பெரியவங்களுக்கு தான் நீங்கள் லைவ் போட்டிங்கன்னா இந்த ஆப்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பண்ணணும். கீழே கோ லைவ்னு காமிக்குது, கிளிக் பண்ணிவிடுங்க. உங்கள் லைவ் இப்போ ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ நம்ம முகம் காட்ட போகிறது கிடையாது, நம்ம லொக்கேஷன் காட்ட போகிறது கிடையாது. வெறும் வீடியோ நம்ம கேமரா ஆஃபில் நம்ம லைவ் போடுறோம். இப்படி தான் உங்களுடைய லைவ் வரும். இப்போ இந்த க்ரீன் ஸ்க்ரீனுன்னு காமிக்குது பாருங்கள், அதை தொட்டுட்டு நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி போஸ்டர்ஸ் ஏதாவது வச்சுட்டு கூட நீங்கள் லைவ் போடலாம். உங்களுக்கு பிடிச்ச படங்கள், நீங்கள் எடுக்கிற தலைப்பை பொறுத்து படங்களை வச்சுட்டு கூட நீங்கள் லைவை ஸ்டார்ட் பண்ணலாம். சைலண்ட் லைவ் போடுறவங்க இந்த மாதிரி வச்சு சில புதிர்கள், கேள்விகள்லாம் வைக்கிறாங்க. ஆனால் அதிகமாக சைலண்ட் லைவ் போட்டு பழகாதீங்க. அது நம்ம சேனலுக்கே அது ஆபத்தாக கூட முடியலாம். அதனால் நேரடியாக பேசி லைவ் போடுறது ரொம்ப நல்லது. நீங்கள் முகம் காட்டாமல் கூட நேரடியாக பேசி லைவ் போடுங்க. இப்போது முடிஞ்சிருச்சுன்னா மேலே இன்டூ மார்க் காமிக்கும் இடது பக்கம், அதை போட்டுட்டிங்கன்னா எவ்வளோ நேரம் வந்ததுன்றதெல்லாம் காமிக்கும். இப்போ பாருங்கள், முடிஞ்ச உடனே என்னுடைய லைவில் நான் ப்ரைவேட்டில் வச்சுருப்பேன். நான் எடிட் பண்ணி அதுக்கப்புறமா தான் நான் அதை பப்ளிக்கில் போடுறது. நம்ம சாதாரணமாக ஆரம்பத்தில் எல்லாமே பப்ளிக்கில் செட் பண்ணி வச்சுருந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பப்ளிக்கில் இருக்கும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் அன்லிஸ்டட், ப்ரைவேட், பப்ளிக்குன்னு இருக்கும். பப்ளிக்கில் போட்டால் மட்டும்தான் உங்களுடைய லைவ் வீடியோவாக அடுத்து வெளியில் காமிக்கும். வாட்ச் ஹவரும் உங்கள் கணக்கில் சேரும். இல்லைன்னா அந்த வாட்ச் ஹவர் வேஸ்ட்டாக தான் போகும். அதையுமே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதில் அடுத்த செட்டிங் ஆல்டர்ட் கண்டென்ட்னா இல்லைன்னு கொடுங்க. ஏன்னா இதெல்லாம் நம்மளுடைய ஒரிஜினல். அதனால் நோ ஆல்டர் கண்டென்ட். ஹேஷ்டேக்ஸு அதில் உங்களுடைய டைட்டில் சம்மந்தப்பட்ட ஹேஷ்டேக்ஸ் கொடுங்க. ரீமிக்ஸிங்கில் டோன்ட் அலோ ரீமிக்ஸிங். என்னோடய ஆடியோவோ நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம், வீடியோவோ நீங்கள் யூஸ் பண்ண வேண்டான்ற மாதிரி நம்ம கொடுத்து வச்சுக்கலாம் எப்போவுமே. இவ்வளோதாங்க. இது எல்லாமே கொடுத்துட்டு கமெண்ட்டு ஆனில் தான் இருக்கணும். கமெண்ட் மாட்ரேஷன் பாருங்கள், எப்போவுமே பேசிக்கில் வைங்க. நன், ஸ்ட்ரிக்ட்டு, ஹோல்ட் ஆல் இப்படியெல்லாம் இருக்கும். பேசிக் போடுங்க, எல்லா கமெண்ட்டும் உங்களுக்கு காட்டுற மாதிரி. இதெல்லாம் செட் பண்ணிவிட்டு சேவ்னு கொடுத்துருங்க. ஸோ இப்போ உங்களுடைய லைவ் வெளியில் தெரியும். எல்லா ஆப்ஷனுமே நம்ம கிளியராக செட் பண்ணியிருக்கிறோம். எனக்கு வாட்ச் ஹவர் ரொம்ப குறைவாக தான் காமிச்சிது அப்படின்னா லைவ் முடிஞ்ச உடனே உங்கள் ஒய்டி ஸ்டூடியோவில் உங்கள் சேனலை எடுத்து பார்த்தீங்கன்னா அனாலிட்டிக்ஸில் போயிட்டு பாருங்கள். அப்போ ஓடின லைவோடைய வாட்ச் ஹவர் எடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வாட்ச் ஹவர், வியூஸு, வாட்ச் ஹவர், அங்கே தான் உண்மையான வாட்ச் ஹவர் உங்களுக்கு காமிக்கும். சப்ஸ்கிரைபர் எண்ணிக்கையெல்லாம் கொஞ்சம் லேட்டாக காமிக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் நீங்கள் லைவ் போடுறதோடைய முறை. லைவ் போடும் போது என்னென்ன சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் ஹோல்ட் பண்ணணுன்றதெல்லாம் அடுத்த வீடியோஸ்லையோ இல்லை ஒரு டெக் சேனலை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.